டே சிண்டு, என்னடா இது? காலையில இருந்து கட்டில படுத்துக்கிட்டே இருக்க. வீடு கட்டினப்ப இந்த கட்டில இங்க போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போட்டேன். போட்டதுல இருந்து நீ ஏதாண்டா படுத்துட்டு இருக்க? பண்டியண்ணா, வீடு கட்டுறப்ப நானும் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேண்ணா. என்னமோ நீங்க மட்டுமே தனியா கட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்குண்ணா. நான் தூங்க தான் போறேன். என்ன இந்த சிண்டு காலையிலிருந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கா? டே சிண்டு, எந்திரிடா முதல்ல. உங்ககிட்ட நான் காலையில் என்ன சொன்னேன்? அந்த மாடெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதுக்கு நல்லா குளிக்க வை, பால் கறந்து கொண்டு போய் டீ கடையில் கொடுத்துட்டு வான்னு சொன்னேன் இல்லடா. எந்திரிச்சு போய் முதல்ல அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து படு. அதைத்தாம்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க காலையில போனதுல இருந்து 3 மணி நேரமா இந்த கட்டிலேயே படுத்துக்கிட்டு இருக்காமா. இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா சிண்டு? லீவு விட்டு 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாள்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பியாடா? காலையில சாப்பிட்டு தூங்குனீனா நாள் ஃபுல்லா தூங்கிட்டே இருக்க. பெரியமா, நானே எக்ஸாமுக்கு படிச்சு ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கேன் பெரியமா. பண்டியன் நான் சும்மா தானே இருக்காரு. அந்த அண்ணா போய் மாடையெல்லாம் கழுவ சொல்லுங்க. என்கிட்டயே ஏன் எல்லா வேலையும் வாங்கிட்டே இருக்கீங்க பெரியமா? உங்க அம்மா என்னடானா ஃபோன் பண்ணி என் பையன் எப்படி இருக்கா, ஏது இருக்கா, அவன் ஏதாவது வேலை பார்க்கறானான்னு கேட்குறா. அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? பெரியமா, நீங்க இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் எங்க ஊருக்கே போயிடுவேன். எங்க பாட்டி என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்குவாங்க தெரியுமா? நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்றீங்க. அவங்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லடா. மளிகை கடைக்காரருக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும். நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ போய் கொடுத்துட்டு வந்துரு. புரியுதா? டே சிண்டோ, நான் மளிகை கடையில கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வருவேன். வர்றதுக்குள்ள நீ எந்திரிச்சு போய் இருக்கிற மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் கழுவி பால் கறந்து வைக்கிற. புரியுதா? அதுக்கப்புறம் நான் வேணா கொண்டு போய் டீ கடையில கொடுத்துட்றேன். பாவம் எங்க அண்ணன் ஊர்ல இருந்தா எந்த வேலையும் எங்க பாட்டி கொடுக்க மாட்டாங்க. இங்க பெரியமா தான் ரொம்ப வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. எங்க அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பெரியமா. உங்க அம்மா என்னடானா அவனுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்றா. நீங்க 2 பேரும் எந்த வேலையும் செய்யறது கிடையாது. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் உங்களை சாயந்தரமா பஸ் ஏற்றி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டுருவேன், பாத்துக்கோங்க. டே சிண்டு, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு காது கேக்குதா இல்லையா? இந்த வேலையெல்லாம் பண்ணல, சாயந்தரமே உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன், பாத்துக்கோ. சோட்டு, பாத்தியா? பெரியமாவும் பண்டி அண்ணாவும் நம்மளை மிரட்டிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது சோட்டு. நான் இப்பவே சூட்கேஸ் எடுத்துட்டு இதே ஏரியால வேற ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குதான்னு பார்க்க போறேன். நீயும் என் கூட வர்றதுன்னா வா, இல்லாட்டி நீ மட்டும் பெரியமா வீட்லயே இரு, சரியா? நான் ஏதாவது ஒரு நல்ல வீடா வாடகைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு, வேற வழி கிடையாது. சிண்டு அண்ணா, என்னன்னா சொல்றீங்க? நம்மளுக்கெல்லாம் வாடகைக்கு வீடு தருவாங்களா? டே சிண்டு, என்னடா இது? பெட்டியில ட்ரெஸ்ஸு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கடா கிளம்பிட்ட? சாயந்தரம் உன்னை ஊருக்கு அனுப்புறேன்னு சொன்னனே, அதனால இப்பவே சூட்கேஸ் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டியா? அடுத்த வாரம் எனக்கு ஸ்கூல்ல புக்ஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு தான் நான் ஊருக்கு போவேன். அது வரைக்கும் இதே ஏரியால வேற ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குதான்னு பார்க்க போறேன் பெரியமா. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னது, இதே ஏரியால வேற வீடு வாடகைக்கு பார்த்து தங்க போறியா? ஏண்டா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பிட்ட? பேசாம கொண்டு போய் சூட்கேஸை முதல்ல உள்ள வைடா. பெரியமா, வீடு வாடகைக்கெல்லாம் எங்க கிட்ட பணம் இருக்கு. பாருங்க, சூட்கேஸ் நிறைய பணம் தான், எல்லாம் எங்க பாட்டி வர்றப்ப கொடுத்தது. இந்த சிண்டு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இவ தங்கச்சி சோட்டு அதை விட மோசமா இருக்காளே. உங்க பாட்டிய சொல்லணும், சின்ன பசங்க கிட்ட இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனாலதான் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 2 பேரும் முதல்ல சூட்கேஸை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னது இது? மளிகை கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த சிண்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. அம்மா, என்னம்மா இது? சிண்டு சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டானா? இந்நேரத்துல பஸ் எதுவும் இல்லையேமா. மாடி கழுவுறதே பால் கறக்கிறதே இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க. மளிகை கடைக்கு போற மாதிரி டீசென்டான வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் வேற வீடு வாடகைக்கு பார்த்து போலான் இருக்கேன். டே பண்டி, நீ கடைக்கு போனோன்னே இவங்க 2 பேரும் இதை தண்டா சொல்லிட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள போக வேண்டாம்னு சொல்லி உள்ள வர சொல்லுடா. என்னடா சிண்டு, மிரட்டி டிராமா பண்ணலான்னு பாக்குறியா? உனக்கு இந்த ஏரியால யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? பேசாம எடுத்துட்டு உள்ள போ. உங்களை விட எனக்கு இந்த ஏரியால நிறைய பேர்த்த தெரியும். சோட்டோ, நீ வா சோட்டோ, நம்ம 2 பேரும் இப்பவே வீடு பார்த்து தங்கிக்கலாம். டேய், என்னடா இது அவன் போய்கிட்டு இருக்கான்? சிண்டு அண்ணா, இருங்கடா, நானும் வரேன். என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டீங்களாண்ணா? இதுக்கு மேல பண்டி அண்ணா கிட்ட நம்ம பேசவே கூடாது. கடவுளே, என்னடா இது? டக்குன்னு இப்படி கிளம்பிட்டான். டேய், அவனை போய் நிக்க சொல்லுடா. யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? சின்ன பசங்க எங்கேயாவது போனாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, போய் கூப்பிட்டு வாடா. அம்மா, மணி 2 ஆகுதுமா. அவன் பசி தாங்க மாட்டான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாமா. நான் போய் கூப்பிட்டேன்னு வைங்க, அவன் ரொம்ப பிகு பண்ணுவாமா. நீங்க பேசாம இருங்க. இப்ப போயிட்டு 10 நிமிஷத்துல ரிட்டர்ன் வருவா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. நான் கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க உள்ள போங்க. அதுவும் கரெக்ட் தான். இந்த ஏரியால எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அவங்களே பேசி கூப்பிட்டு வந்துருவாங்க. சரி, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். மை காட், ரோஸ் லோட்டஸ் அங்க பாத்தீங்களா? சிண்டு சோட்டுவும் சூட்கேஸ் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிண்டு சோட்டு, நீங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறீங்களா? அக்கா, வீட்டுக்கெல்லாம் போகலக்கா. இந்த ஏரியால வீடு ஏதாவது வாடகைக்கு இருந்தா கொஞ்சம் பார்த்து கொடுங்கக்கா. அட்வான்ஸுக்கு வாடகைக்கு எல்லாத்துக்கும் எங்க கிட்ட பணம் இருக்குக்கா. ஆமா, பண்டி அண்ணாவும் பெரியமாவும் எங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க.
எங்களால இதுக்கு மேல அங்க தங்க முடியாது, அதுதான் கிளம்பிட்டோம். மை காட், என்ன சொல்றாங்க இந்த பண்டி? பாத்தீங்களா, இவங்க கிளம்புனது கூட தெரியாம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். சிண்டு, நீங்க வேணா ஒண்ணு பண்றீங்களா? எங்க வீட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு சிண்டு, நீங்க 2 பேரும் பேசாம எங்க வீட்லயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நோ நோ நோ, உங்க வீடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு சிண்டு. எங்க வீட்ல மேல் போர்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கு, உனக்கே தெரியும்ல. ஸ்டார்கேஸ் கூட வெளியில தான் இருக்கு, நீங்க 2 பேரும் அங்க தாராளமா தங்கிக்கலாம். ஐயோ, உங்க வீட்ல எல்லாம் தங்கினா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எங்களுக்கு வேற ஏதாவது வீடு பார்த்து கொடுங்க. மை காட், சிண்டு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஏதாவது பண்ணலைன்னா வேற எங்கேயாவது போயிடுவான். சிண்டு, வேற வீடு எதுவும் இல்ல, பட் இங்க பார்த்தே இல்ல, இந்த கார்டன் ஏரியா ஃப்ரீயா தான் இருக்கு. பேசாம நீ அங்கேயே சின்னதா ஒரு போர்ஷன் கட்டி நீங்க 2 பேரும் அங்க ஸ்டே பண்ணிக்கோங்களேன். அக்கா, இங்க இடம் எல்லாம் கரெக்டா தான்க்கா இருக்கு, ஆனா மெட்டீரியல்ஸுக்கெல்லாம் நான் என்னக்கா பண்ணுவேன்? எங்க பாட்டி எங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பேசாம மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டுமா? நோ நோ சிண்டு, ரெடிமேட் ஹவுஸ் கட்டறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கு. நீ போய் அதை எடுத்துட்டு மட்டும் வந்தீனா போதும். நீ சின்னதா ஒரு போர்ஷன் இமிடியேட்டா கட்டிக்கலாம். பின்னாடி தான் எங்க ஸ்டோர் ரூம் இருக்கு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அந்த பண்டி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? நான் வேணா போய் பண்டி கிட்ட பேசி பார்க்கட்டுமா சிண்டு? ரோசக்கா, அதெல்லாம் வேண்டாம், பண்டி என்ன வர்றப்பவே தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்னு. ஆனா நீங்க வேணா பாருங்க, எத்தனை நாள் ஆனாலும் எங்க பாட்டி வந்து கூப்பிடாம நாங்க போக மாட்டோம். சோட்டு பாப்பா, ரோசக்கா, 2 பேரும் தள்ளிக்கோங்க. இதுதானே நீங்க ஸ்டோர் ரூம்ல இருந்து சொன்ன மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கொண்டு வந்து போடுறேன், அதுக்கப்புறமா எப்படி கட்டணும்னு சொல்லுங்கக்கா. சிண்டு, நீ மட்டும் தனியா எப்படி எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வருவ? பேசாம நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு, நானே ஈஸியா போய் எடுத்துட்டு வந்துருவேன். இன்னும் கொஞ்சம் தான்க்கா இருக்கு, தள்ளுங்க தள்ளுங்க, 2 வுட்டு சேர்த்து எடுத்துட்டு வரேன். அக்கா, நீங்க சொன்ன மாதிரி இதை வச்சு ரெடிமேடா ஈஸியா வீடு கட்டிடலாம் போல இருக்குக்கா. அக்கா, இதை எப்படி கட்டணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வெயிட் பண்ணு சிண்டு, இதை எப்படி கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எங்க ஃபேமிலியோட கேம்பிங் போனப்ப இதை வச்சு தான் நாங்க வீடு கட்டணும். 1 மினிட் வெயிட் பண்ணு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி வரும், சைடில் வந்து இருக்கு இல்லையா, சைடு வால்ஸ் தான் இது எல்லாமே. 4 சைட்ஸ்க்கு நீ கரெக்டாக வச்சிடு. வெரி குட். ஸோ லெஃப்ட் சைட்லையும் பேக்லையும் வச்சுட்டா இல்லையா, இப்போ ரைட் சைட்லையும் ஃப்ரண்ட்லையும் வச்சுட்டீங்கன்னா ஒரு ரூம் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும். ரோசக்கா, ஆனா இந்த வீட்டுக்கு டோர் எல்லாம் இல்லையேக்கா? இருக்கு சிண்டு, டோர் இருக்கிற வாலை தான் நீ ஆக்சுவலி பின்னாடி வச்சுட்ட, அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சினா கரெக்டா டோர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல 2 போர்ஷன் கூட இருக்கு. அக்கா, ஆமா, பின்னாடி பக்கம் தான் டோர் இருக்கு, இருங்க எல்லாத்தையும் அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். ஹை ரோசக்கா, சூப்பரா சிம்பிளா ஈஸியா வீடு வந்துருச்சே. எஸ் சிண்டு, இந்த வீட்டை நீ எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீ கீழே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஸ்டே பண்ணிக்கலாம். அக்கா, என்னக்கா இது, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கிக்கலாம்னு நினைச்சோம், நீங்க ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டீங்க. சூப்பரா இருக்குக்கா, உள்ள எல்லா வசதியும் இருக்கு, ஆனா மேலே ஏறுறதா எப்படின்னு தெரியலையே. அக்கா, மேல் போர்ஷனுக்கே போக முடியாது, ஏணியே இல்லல்ல. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட சேர்ந்து ஒரு ஏணி ஒன்னு இருக்கு, அதை போய் நீ சீக்கிரமா எடுத்துட்டு வா போ. ஏனியா? நான் பார்த்த மாதிரியே இல்ல. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் சீக்கிரமா போய் பார்த்துட்டு வரேன். என்ன இங்க சிண்டு சத்தமா கேட்டுட்டு இருக்கு? எங்கேயோ போறேன்னு சொன்னா போகாம இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கவே விட மாட்டேங்கிறான் சிண்டு பையன். என்னது இது? ரோஸ், சோட்டு எல்லாரும் நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க நம்ம வீட்டு பக்கத்துல? ரோசக்கா, நீங்க சொன்ன மாதிரி அங்க ஒரு பெரிய ஏணி இருந்ததையே நான் கவனிக்கல, இது கரெக்டா இருக்குமாக்கா? பர்ஃபெக்ட்டா இருக்கும் சிண்டு, நீ அதை எடுத்து வெச்சு பாரு, கீழ இருந்து மேல் போர்ஷனுக்கு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோட்டு பாப்பா, நீ கீழ் போர்ஷனை யூஸ் பண்ணிக்கோ, நான் வேணா மேல் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், சரியா? அண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூம்ல தங்கிக்கலாம்ண்ணா, எனக்கு தனியா ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கும்ண்ணா. அதுவும் கரெக்ட் தான். சரி சரி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் மேல போய் மேல் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து மேலேயே தங்கிக்கலாம், கீழ் போர்ஷனை பேசாம நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஹை ரோசக்கா, சூப்பரா இருக்குக்கா, பண்டி அண்ணாவோட வீட்டை விட இது ரொம்ப நல்லா இருச்சு. சோட்டு பாப்பா, உன்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. ஹை, நான் வந்து பார்க்கலாமா அண்ணா? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. Thank you so much. இங்க என்ன நடக்குது? தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த சிண்டுவும் சோட்டுவும் பக்கத்துல ஒரு வீடே கட்டிட்டாங்களா? பண்டி அண்ணா, இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, நானு சிண்டு அண்ணா எல்லாரும் சேர்ந்து சூப்பரா ஒரு வீடு கட்டிட்டோம். உங்க வீட்டை விட ரொம்ப நல்லா இருக்கு. நான்சி அக்கா, நீங்க கூட இங்க சீக்கிரமா வந்து பாருங்க, வீடு சூப்பரா இருக்கு. என்னது, உண்மையாவே வீடு கட்டிட்டீங்களா? ஏ ரோஸ், என்னது இதெல்லாம்? நீதான் இந்த சிண்டுக்கு ஹெல்ப் பண்ணதா வீடு கட்டுறக்கு? எஸ் பண்டி, பாவம் அவன் 2 பேர் கோச்சிட்டு வந்திருக்காங்க, நீ கண்டுக்காம பட்டு தூங்கிட்டு இருக்க. உங்க வீட்ல எல்லா வேலையும் நீங்க அவங்களுக்கே கொடுக்குறீங்கன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அதனால தான் எங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் போய் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்க்க போறேன். வாவ், சிண்டு உண்மையாவே சூப்பரா கட்டியிருக்கானே. ஏ ரோஸ், என்னது இது? அவங்க ஏதோ கோச்சிட்டு வந்தா நீ பாட்டுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பாம ஒரு வீடு கட்டி கொடுத்து உட்கார வச்சிருக்க.